வணக்கம் நண்பர்களே, 9ஆம் வகுப்பில் இயல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு பாடம், துணைப்பாட பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ செய்தி ஜானகிராமன் அவருடைய ஒரு சிறுகதை ரிலேட்டடாக தான் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம படிக்கணுமா அப்படின்னா இந்த கதை நம்ம படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது எக்ஸாம் பாயிண்டான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சாகித்ய அகாடமி வாங்கின சிறுகதை அந்த தகவல்கள் கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக கண்டினியூஸாக எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் யார் யார், என்னென்ன சிறுகதைகள் அவார்டு வாங்கிச்சு, அதோட எழுத்தாளர்கள் யார், எந்த இயர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்கலாம். அதான் ஃபஸ்ட்டு 1970 அன்பளிப்பு எல்லாமே சிறுகதை தாங்க. அன்பளிப்பு அப்படின்ற சிறுகதை அது எழுதுனது யார் அப்படின்னா கு. அழகிரிசாமி. அதாவது அழகிரிசாமி அப்படின்றவர் அன்பளிப்பாக 70 ரூபா கொடுத்தாரு. அப்போ 1970 அன்பளிப்பாக எவ்வளோ கொடுத்தாரு? 70 ரூபா கொடுத்தாரு. யார்? அழகிரிசாமி. 1979 சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு எழுதுனது தி. ஜானகிராமன் அவர்கள். அப்போது ஜானகிராமன் சக்தி கிட்ட வைத்தியம் பார்க்குறதுக்காக 79 ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுங்க. அன்பளிப்பு 70 ரூபா கொடுத்தது அழகிரிசாமி. ஜானகிராமன் சக்தி கிட்ட வைத்தியம் பார்க்குறதுக்காக 79 ரூபா கொடுத்துருக்காரு, டோக்கன் போட்டு போயிருக்காரு அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 1987 முதலில் இரவு வரும் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு எழுதினார் ஆதவன். அப்போ ஃபஸ்ட்டு இரவு வரும். ஆதவன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். முதல்ல இரவு தான்பா வரும் அப்படின்னு சூரியனே சொல்லியிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 87. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 87 நாள் இரவு விழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 87 நாள் இரவு நான் கண் விழித்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? முதலில் சும்மா ஜஸ்ட் அதை இயர் கொஞ்சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எக்ஸாமில் ஞாபகம் வரும். சரிங்களா? அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து அப்பாவின் சிநேகிதர் 1996 அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற சிறுகதை தொகுப்பை எழுதுனது அசோகமித்ரன். சரிங்களா? அது அசோகமித்ரன். அப்பாவின் சிநேகிதர் அப்படின்னா ஃப்ரெண்டு. என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டு யார்? அசோகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவருக்கு அசோகனுக்கு 96 வயசு. என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு அசோகன், அது 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து 2008 மின்சாரப்பூ அப்படின்ற சிறுகதைகள் எழுதுனது மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதியிருக்காரு. அதாவது மின்சாரப்பூ பொன்னுசாமி. அதாவது சாமி நைட்டில் ஊர்வலம் வருது இல்லையா? ஊர்வலம் வரணும் அப்படின்னா அந்த மின்சாரத்தால் அந்த லைட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா தான் கொடுத்து தான் அந்த சாமியே ஊர்வலம் வரும். அப்போது அந்த சாமியை பொண்ணு மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னா நமக்கு மின்சாரத்தால் அந்த லைட் எஃபெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது பொண்ணு மாதிரி ஜொலிக்கும். அவள் பொன்னுசாமி மின்சாரப்பூ. சரிங்களா? 2008. ஓகேவா? 8 தேங்காய் வடித்தேன் சாமிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2010 சூடியப்பூ சூடர்க்க அப்படின்ற சிறுகதைகள் எழுதுனது நாஞ்சில் நாடான். சூடியப்பூ சூடர்க்க அப்படின்ற சிறுகதை எழுதுனது நாஞ்சில் நாடான் 2010. சரிங்களா? ஓகே, இதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 2016 ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதை எழுதுனது கண்ணதாசன் அப்படின்றவர் பெரிய பாட்டுக்கெலாம் பெரிய டியூனுக்கெலாம் பாட்டு எழுதுவார். வண்ணதாசன் சிறு இசை, சின்ன இசைக்கு தான் பாட்டு எழுதுவார் அப்படின்னு ஞாபகம். அவர் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக அவர் 16 ரூபா தான் வாங்கியிருப்பார் அந்த காலத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? 2016 ஒரு சிறு இசை வண்ணதாசன். சரிங்களா? ஓகே. 2010 சூடியப்பூ சூடர்க்க இது நாஞ்சில் நாடான் அப்படின்னா பூ 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நாஞ்சில் நாட்டில் பூ 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகதைனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது புதுமை பித்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. சிறுகதை அப்படின்னா சிறிய கதைலாம் கிடையாது, கொஞ்சம் பக்கங்கள்லாம் முடியாது. அது இலக்கியத்தில் ஒரு பிரிவு. அது எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது அப்படின்றாங்க. அதாவது ஒரு சின்ன சம்பவம், மனநிலை அப்படின்றத பொறுத்து தான் அதை மையமாக வச்சு தான் சிறுகதை அமையும் அப்படின்றாங்க. தகவல் தெரிஞ்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை. சிறுகதை பார்த்திங்கன்னா ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி அப்படின்னு 3 பகுதிகள் இருக்குது. அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரம்பம் வளர்ச்சி வீழ்ச்சி அப்படின்ற பகுதியில் விட்டு மத்திய சம்பவம் தான் மையமாக வச்சு தான் சிறுகதை அமைக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில சிறுகதையில் முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் தான் சிறுகதை அப்படின்னு சொன்னது புதுமை பித்தன். இதை பார்த்தோம். சிந்தனையினுடைய சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் தான் வந்து சிறுகதை அப்படின்னு சொன்னது புதுமை பித்தன். சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே பாக்ஸ் கண்டென்ட் வாங்க. அதாவது ஜானகிராமன் வந்து அவருடைய பயண அனுபவங்களை நூலாக வெளியிட்டிருப்பார். அதுதான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஜப்பான் பயண அனுபவங்களில் உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் சுதேசமித்திரன் அப்படின்ற வார இதழில் எழுதினார். இது நூலை வெளியிட்டது வந்து 1967. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஜானகிராமன் வந்து ஜப்பானுக்கு போகிறாரு. அந்த ஜப்பான் பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் சுதேசிமித்திரன் அப்படின்ற வார இதழில் எழுதினார். சரிங்களா? இதை நூலாக வெளியிட்டது எப்போ அப்படின்னா 1967. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உதயசூரியன் அப்படின்ற சின்னத்தை வச்சு கட்சி ஆரம்பித்தது அண்ணா அவர்கள் ஆட்சி பிடித்த காலகட்டம் வந்து 1967 தான் அவர் ஆட்சி பிடிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ அந்த உதயசூரியன் 1967 அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ரோம் செக்கோஸ்லோவேக்கியா சென்ற அனுபவங்கள். இது அதே ஜானகிராமன் தான். ரோம் நகர் செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்ற இடத்துக்கு போன அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்ற தலைப்பில் நூலாக எழுதி வெளியிட்டது 1974. சரிங்களா? அந்த ரோம் நகர் வந்து கருமையாக இருக்கும், இருண்டு இருக்கும். கருங்கடலும் கலைக்கடலும் ஞாபகம் வச்சுங்க. 1974 நூலாக வெளியிட்டிருக்காங்க. காவேரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்கார். காவேரி கரை நடந்தாய் வாழி காவேரி எழுதிடலாம். இது மற்றும் ஒரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல். இன்னொரு பயண கட்டுரை வந்து அடுத்த வீடு 50 மைல். இது யாருடைய பயண கட்டுரை? ஜானகிராமனுடைய பயண கட்டுரை. அதுக்கடுத்து அவருடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம். அதாவது தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படித்தவர் இவர். ஜஸ்ட்டு குறிப்புகள் தெரிஞ்சுங்க. ஏன்னா அது சிலபஸ் ஒரு இல்லை, பட் இருந்தாலும் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஜஸ்ட்டு ஒரு இதாக வாசித்தோடனே இன்கேஸ் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். தஞ்சை மண் வாசனையோட கதைகளை படித்தார் யார்? ஜானகிராமன். உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்காரு. வானொலியில் கல்வி ஒளிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளராக இருந்திருக்கார். வடமொழி அறிவும் சமஸ்கிருதமும் தெரியும், இசை அறிவும் இசையிலையும் சிறந்து விளங்கியிருக்கார். இவருடைய கதைகள் வந்து எந்தெந்த இதழ்களில் வெளியாச்சு அப்படின்னா மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி இந்த இதழ்கள்லாம் இவருடைய கதைகள் வந்து சிறுகதைகள் வந்து வெளியாச்சு. இதில் வந்து ஆனந்த விகடன் இப்போ ரீசெண்டாக இருக்குது. ஆனந்த விகடன், கல்கி, சுதேசமித்திரன், கலைமகள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். கணையாழி இது வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஷினை. கணையாழி அப்படின்ற இதழில் வெளியாக இருக்குது. சரிங்களா? மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்துங்க. மணிக்கொடி அப்படின்ற இதழ், கிராம ஊழியனு, கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் இவருடைய ஜானகிராமனுடைய கதைகள் வந்து வெளிவந்துச்சு. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் வந்து படைச்சிருக்கார். நாவல்களையும் நாடகங்களையும் படைச்சிருக்கார். சிறுகதையும் எழுதியிருக்காரு. நாவல்னா என்ன? தமிழில் வந்து புதினம் அப்படின்னு சொல்லுவோம். நாடகம் வந்து இவர் இயற்றியிருக்கார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் இவர். அவரவர் அனுபவிப்பதும் அவன் பட்டதை அவன் தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்றாங்க. தமிழ் கதை உலகம் நவீனமயமானதில் இவருடைய பங்களிப்பு வந்து குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இந்த செய்தி அப்படின்ற இந்த சிறுகதை இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதை வந்து சிவபரீட்சா என்ன தொகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் சொற்களின், அதாவது மிகவும் உயர்ந்த இசை வந்து சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி அந்த இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது அப்படின்னு இந்த கதை உணர்த்துது அப்படின்றாரு. சரிங்களா? இதில் நம்ம என்ன பார்க்கணும்? செய்தி அப்படின்ற சிறுகதை சிவபரீட்சா அப்படின்ற தொகுப்பில் இருக்குது. சிவபரீட்சா அப்படின்றத ஒரு தொகுப்பு நூல். அந்த தொகுப்புலேருந்து அப்படின்ற நூல்லேருந்து இந்த செய்தி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த சிறந்த இசை வந்து
சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களினுடைய எல்லை, சொற்கள் மூலமாக தான் ஒரு தகவலை வந்து நம்ம கொண்டு செல்ல முடியும். அந்த சொற்களின் எல்லை தாண்டி அந்த இசையின் மூலமாகவே வந்து பொருள் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இந்த கதையை உணர்த்துது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை. ஓகேவா, தஞ்சாவூர் மண், அந்த தஞ்சாவூரில் பிறந்த அந்த மனிதர்கள் தமிழுக்கு சிறப்பு செய்தவர்கள் பெயர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. உவே சாமிநாதர், நமக்கு தெரியும் தமிழ் தாத்தா. உவே சாமிநாதர், மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா தாஸ், தஞ்சாவூர் கவிராயர். இதில் வந்து உவே சாமிநாதர் ஃபேமஸ் நமக்கு தெரியும். தஞ்சை பிரகாஷ் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். தஞ்சை ராமையா தாஸ் அதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா தஞ்சைன்னு வந்திருக்கு. தஞ்சாவூர் கவிராயர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜானகிராமன் வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஞாபகம் வச்சு. இதில் மௌனி மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த தெரிந்து தெளிவு இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாகசுரம், அதாவது நாதாசுரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கரெக்டு வேர்டு வந்து நாகசுரம் தான் வந்து கரெக்டான வேர்டாக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசை கருவிகளில் ஒன்று நாகசுரம், சரிங்களா? இசையினுடைய அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய கருவி ஒன்று நாகசுரம், நாதஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கரெக்டான வேர்டு நாகசுரம். மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது. ஓகே, மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது. இந்த கருவி வந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து தமிழகத்தில் வாசிச்சிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படின்ற நூலில் இந்த கருவி பற்றி குறிப்புகளே இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் அப்படின்ற நூலில் இந்த நாகசுரம் அப்படின்ற கருவி பற்றியான குறிப்புகளே கிடையாது. 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த கருவி வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் இந்த கருவியை வந்து வாசிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ நாகசுரம் அந்த பெயர் தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த நாகசுர கருவி வந்து ஆச்சா மரத்தில் தான் செய்கிறாங்க. அது கூட உடனே வெட்டி உடனே செய்ய மாட்டாங்களாம். அந்த ஆச்சா மரத்தை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து அதுலேருந்து அந்த கருவி செய்வாங்க. அதனால தான் வந்து பழைய வீட்டில் இருந்து பிரிக்கப்பட்ட அந்த ஆச்சா மர கட்டைகளை கொண்டு தான் நாகசுர கருவி வந்து செய்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த நாகசுர கருவியினுடைய மேல் பகுதியில் வந்து சிவாலி அப்படின்ற கருவி வந்து பொருத்தப்படுகிறது. அதுதான் அந்த மேலே வாசிக்கிறாங்க இல்லையா, வாயை வச்சு வாசிக்கிறாங்க பாருங்கள், அது சிவாலி அப்படின்ற கருவி பொருத்தப்படுகிறது. அந்த சிவாலி அப்படின்ற கருவி வந்து நாணல் அப்படின்ற புல் வகையால் செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அவ்வளோதான் இதில் தகவல்கள். இதை பார்த்துட்டா வந்து போதுமானது. என்ன படிச்சிங்க, நான் கணையாழி அப்படின்ற இதழில் வெளியாச்சு அப்படின்ற கொஷின்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஞாபகம் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இதை தகவல்கள் வந்து நம்ம பார்த்தாகணும், சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த பதிவில் வந்து நம்ம அடுத்த இயல் பார்க்கலாம், சரிங்களா? நன்றி.